அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். படைப்பு குழுமத்தினுடைய முதல் ஆண்டு விழாவிலிருந்து இந்த 10வது ஆண்டு விழா வரை தொடர்ந்து வருகிறவன் என்கின்ற சிறப்பு எனக்கு உண்டு. முதல் ஆண்டு விழாவில் 10,000 பேர் இருந்த 10,000 பேர் கூட இல்லை, 4,000 பேர் இருந்த அந்த படைப்பு குழுமத்தினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு 1,35,000 அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. இவ்வளவு பேரையும் அவர் எப்படி இணைத்தார் என்று வியக்க வைக்கிறவர் தான் நம்முடைய கவிஞர் ஜின்னா. கவிஞர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களால் கண்டெடுக்கப்பட்ட கசல் கவிஞர். அவரோடு இணைந்து பணியாற்றுகிற நண்பர்கள் ராஜா, சகா, இப்ராஹிம் ஆகிய 4 நண்பர்கள் அந்த முதல் ஆண்டு விழாவை அண்ணா நூற்றாண்டு உலகத்தில் கொண்டாடினார்கள். அதற்கு சென்றபோது ஒரு 150-200 பேர் வந்திருந்தார்கள். ஆண்டுதோறும் வளர்ந்து வளர்ந்து இன்றைக்கு ஒரு 500 பேர் 600 பேர் அமர்கிற இன்றைக்கு இந்த தியாகராஜர் அரங்கத்திலே நடைபெறுகிறது. இடையிலே ஒரு முறை மியூசியத்திலே எக்மோரிலே நடைபெற்றது. இன்னும் சொல்ல போனால் இது வளர்ச்சி அடைந்து காமராஜர் அரங்கத்திலே ஒரு நாள் நடைபெறும் என்று நான் நம்புகிறேன். இந்த விழாவிற்கு வந்திருக்கிற இயக்குனர் ஞான ராஜசேகர் அவர்கள் முன்வரிசையில் அமர்ந்திருக்கிறார். பாரதியாரையும் பெரியாரையும் நம் கண் முன்னால் காட்டியவர். ஏவிஎம் நிறுவனத்தினுடைய ஏவிஎம் சண்முகம் அவர்கள் ஆவச்சி ஸ்கூலினுடைய தாளாளர் இங்கே வந்திருக்கிறார். மேடையிலே அமர்ந்திருக்கிறவர்களை நீங்கள் ஏற்கனவே அறிமுகப்படுத்தி விட்டீர்கள். ரமேஷ் பிரபா அவர்களை எல்லாம் ஜூனியர் விடங்களே நான் வாசகனாக இருந்து படித்தது. கவிஞர் அமுத பாரதி அவர்களே, நண்பர் முருகேஷ் அவர்களே, கவிஞர் கரிகாலன் அவர்களே, நண்பன் அமிர்தம் சூர்யா அவர்களே, அடுத்த அமர்வில் கலந்து கொள்ள இருக்கிற சிறப்பு விருந்தினர்களே, படைப்பு உறுப்பினர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படைப்பு என்ன செய்தது என்று நான் 10 ஆண்டுகளை நான் திரும்பி பார்க்கிறேன். 400 நூல்களை வெளியிட்டிருக்கிறது இந்த 10 ஆண்டுகளில். அது நான் தோராயமாக சொல்கிறேன், இன்னும் கூட இருக்கலாம். இன்றைக்கு மட்டுமே 59 நூல்கள் என்று சொல்கிறார்கள். அதை போல நூல் வெளியிடுவது மட்டுமல்ல, நூல்களை இன்றைக்கு சிறைச்சாலை தமிழ்நாட்டில் இருக்கிற 150க்கு மேற்பட்ட சிறைச்சாலைகளுக்கு நூல்களை 2 லட்சம் நூல்களை இவர்கள் நம்மிடமிருந்து பெற்று எல்லா சிறைச்சாலைகளிலும் நூலகங்களுக்கான ரேக் அமைத்து அந்த நூலகங்களை விநியோகிக்க இருக்கிறார்கள். அதே போல கொரோனா காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு 2000 பேருக்கு உணவு என்று 2 மாதங்கள் தொடர்ந்து சென்னையிலே வழங்கினார்கள். பரிசுகள் என்று பார்த்தால் வாழ்நாள் சாதனையாளர் விருது, படைப்பு சுடர் விருது, இலக்கிய சுடர் விருது என்று ஆண்டுதோறும் குறைந்தபட்சம் 3 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசுகளை வழங்குகிறார்கள். அதை தவிர சிறந்த நூல், சிறந்த மாதாந்திர படைப்பாளி என்று இவர்கள் நடத்துகிற போட்டிகளில் பரிசு பெறுகிறவர்கள் தனி. தகவு, கல்வெட்டு என்று 2 இதழ்கள் வருகின்றன. அந்த கல்வெட்டு இதழில் குறைந்தபட்சம் மாதந்தோறும் 50 கவிதைகள், படைப்பு குழுமத்தில் பிரசுரமாகிற கவிதைகள் 50 கவிதைகளை ஒரு ஆசிரியர் குழுவை வைத்து தேர்ந்தெடுத்து 50 கவிதைகளை தனி நூலாக, மின்னூலாக வருகிறது. இலக்கிய பத்திரிகைகள் இப்போது யாரும் வாங்குவதில்லை, அதனால் அது யாரும் படிப்பதில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு உண்டு. ஆனால் படைப்பு நடத்துகிற தகவு பத்திரிகையை மாதந்தோறும் ஏறக்குறைய 50,000 1 லட்சம் பேர் படிக்கிறார்கள்.
எனக்கு இந்த தகவலை தெரிந்து கொண்டது இந்த மாதம் தான். ஏன்னா என்னுடைய பேட்டி இந்த மாதம் வந்திருந்தது. அவர்கள் நான் பொதுவாக படிப்பேன், ஆனால் இத்தனை பேர் படித்தார்கள் என்ற தகவல் என்னுடைய கண்களுக்கு தெரியாது. அவருடைய அலுவலகத்திலே அவருடைய செல்போனில் போய் பார்த்தாதான் அல்லது அவருடைய கம்ப்யூட்டரில் போய் பார்த்தாதான் தெரியும். அவ்வளவு பேர் இதை உலகம் முழுக்க படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் எங்கோ தமிழ்நாட்டில் ஒரு குக்கிராமத்தில் எழுத தொடங்குகிற ஒரு புதிய எழுத்தாளனுக்கு உலக மேடையில் அவனுக்கு அறிமுகம் செய்வதுதான். அந்த வேலையை மிகச்சிறப்பாக இன்றைக்கு படைப்பு செய்து கொண்டிருக்கிறது. அந்த படைப்புக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற இருக்கிற எழுத்தாளர் அம்பை அவர்கள் தமிழ்நாட்டினுடைய மிக உயர்ந்த ஒரு படைப்பாளி. இந்தியாவில் இருக்கிற விருதுகள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா விருதுகளுக்கும் பொருத்தமானவர் எழுத்தாளர் அம்பை. அவருடைய கதைகள் நான் என்னுடைய கல்லூரி காலங்களில் எழுத்தாளர் கரிச்சான் குஞ்சு அவர்களும் எம்வி வெங்கட்ராம் அவர்களும் பிரகாஷ் அவர்களும் கும்பகோணத்தில் நான் கல்லூரியில் படிக்கிற போது அவர்களை நான் காந்தி பூங்காவில் நாள்தோறும் சந்திப்பது வழக்கம். அப்போதே அவருடைய அம்பையினுடைய வீட்டின் மூலையில் ஒரு சமையல் அறை என்ற ஒரு புத்தகத்தை கொடுத்தார்கள். அன்றிலிருந்து நான் படித்துக் கொண்டு வருகிறேன். அம்மா ஒரு கொலை செய்தால் என்ற ஒரு கதை மறக்கவே முடியாது. அதே போல காட்டில் ஒரு மான் என்ற ஒரு கதை தொடர்ந்து எழுதி கொண்டே வருகிறார். அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது அளித்ததன் மூலம் படைப்பு பெருமை பெறுகிறது. இன்றைக்கு அதே போல இலக்கிய சுடர் விருதை பெறுகிற கவிஞர் இளம்பிறை தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த ஒரு கவிஞர். அவருக்கு அதே போல அந்த பட்டியல் இருக்க கையில் இன்றைக்கு தஞ்சை மாவட்டத்தினுடைய எழுத்தாளர் என்று அறிமுகப்படுத்தினார்கள் எழுத்தாளர் CM முத்து அவர்களை. அவர் தஞ்சை மாவட்டத்தை பற்றி எழுதுகிற தமிழ் எழுத்தாளர். இன்னும் சொல்ல போனால் தஞ்சை மாவட்டத்தை பற்றி எழுதுகிற இந்திய எழுத்தாளர். நான் அம்பை அவர்களை குறிப்பிட்டதை போல CM முத்து அவர்களும் சாகித்ய அகாடமி போன்ற விருதுகளுக்கு பொருத்தமானவர். அவருடைய எழுத்துக்களில் நான் கும்பகோணத்தில் பிறந்தவன், நான் அவரோடு பழகியவன். அவருடைய எழுத்துக்களில் தஞ்சை மாவட்டத்தினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கலாம். விவசாய குடிகளுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை 2 விதமான எழுத்துக்கள் உண்டு. ஜானகிராமன் பரம்பரை, அவர்கள் இசை, அவர் மேட்டுக்குடி மக்களுடைய ரசனை, இதை போன்ற ஒரு எழுத்துக்கள். இவருடைய எழுத்து சோலை சுந்தர பெருமாள், CM முத்து போன்றவர்கள் எழுதுவது விவசாய கூலி வேலை செய்கிற சிறு விவசாயிகளுடைய உரிமையாளர்கள் 2 ஏக்கர் 3 ஏக்கர் வைத்துக் கொண்டிருக்கிற விவசாயிகளுடைய பாடுகளை பற்றி, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி, சம்சாரிகளை பற்றி எழுதுகிற எழுத்து தான் CM முத்து. அவர் இன்றைக்கு படைப்பு சுடர் விருது பெறுகிறார். அதை போல இன்னும் தொல்லியல் சார்ந்த ஒருவர், பேர் என்ன, தொல்லியல் அந்த காமராஸ் அவர்கள், இவர்கள் எல்லாம் அந்த பட்டியல் கையில் கொடுத்துட்டீங்கன்னா அவர்கள் எல்லாம் இன்றைக்கு விருது பெறுவது படைப்புக்கு சிறப்பு சேர்க்கிற, அவர்களெல்லாம் தேடி கண்டுபிடித்து விருது தருகிறார்கள். நமக்கு நான் இன்றைக்கு காமராஸ் அவர்களை பற்றி நேற்று தான் நான் அவரை பற்றி ஜின்னாவை பார்க்கிற போது நான் எவ்வளவு அறியாமல் இருக்கிறேன் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அவர் எவ்வளவு 50 நூல் எழுதிட்டார். நமக்கு இந்த கவிதை புத்தகம், நாவல் புத்தகம் அல்லது சிறுகதை புத்தகத்தை படிக்கிறதுனால மற்ற புத்தகங்கள் மேலே கவனம் போவதில்லை. அவ்வளவு பெரிய வேலையை செய்திருக்கிறார். அவருக்கு இன்றைக்கு விருது தருகிறார்கள். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பெயரிலே 10 ஆண்டுகள், முதல் ஆண்டிலிருந்தே, மற்ற விருதுகளுக்கெல்லாம் வயது குறைவு, 6-7 வருடம் தான். கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய விருது மட்டும் 10 ஆண்டுகள் பழமையானது. முதல் ஆண்டிலிருந்தே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கவிக்கோவினுடைய மானசீக மாணவன் தான் நம்முடைய ஜின்னா. அவருடைய ஒரு கவிதையை பார்த்துவிட்டு, இது கசல் கவிதை, இந்த தொகுதியில் போடாதே, இது தனி நூலாக வெளியிடு, இது கசல் அப்படின்னா கசல்னா என்னன்னு அப்ப தெரியாது ஜின்னாவுக்கு. நான் கடவுளையும் அழைக்கவில்லை, சாத்தானையும் அழைக்கவில்லை, காதலை பற்றி பேசுகிறேன் என்று ஒரு கவிதை. அந்த கவிதையை படித்து விட்டு, இது இந்த தொகுதியில், புது கவிதை தொகுதியில் இருக்க வேண்டாம், இதை தனியாக வைத்துக்கொள், இதை போல மற்ற இன்னும் சில கற்றை எழுதி தனி நூலாக எழுதி இதில் கசல் தன்மை இருக்கிறது என்று கவிக்கோ சொன்னதனால் 10 வருடங்களுக்கு மேலாக காத்திருந்து கசலை பற்றி தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு ஒரு நூல் எழுதி, நீ துளையிட்ட புல்லாங்குழல் என்ற ஒரு நூலை எழுதி
அந்த நூலை கவிக்கோவினுடைய அணிந்துரையோடு கொண்டு வந்தவர் நம்முடைய ஜின்னா. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் மீது தீராத காதல் கொண்டவர். அவருடைய பெயரில் ஆண்டுதோறும் விழா, ஆண்டுதோறும் ஒரு போட்டி, 10,000 ரூபாய் முதல் பரிசு, 50,000 ரூபாய் மொத்த பரிசு, அந்த போட்டி நடத்தி அதற்கான பரிசு வந்து கொண்டிருக்கிறது. அதை போல சிறுகதை போட்டி, இலக்கிய பேராளுமை விருதாளர்கள் என்று 5 விருதுகள், இலக்கிய படைப்பு இலக்கிய விருது என்று நூல்களுக்கு, சிறுகதை நூல்களுக்கு, நாவலுக்கு, சிறார் இலக்கியத்திற்கு என்று 15 விருதுகள், சிறந்த சிறப்பு ஆளுமை விருதுகள். அதில் தான் என்னுடைய நண்பர் என்றும் சொல்லலாம், இயக்குனர் லிங்குசாமிக்கு மாலை சிறந்த கலை இலக்கிய விருது வழங்கப்படுகிறது. இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள் வந்து அந்த விருதை வழங்குகிறார்கள். அதில் என்னுடைய முகநூல் நண்பர்களாக இருக்கிற பல பேருக்கு, அந்த ஓவியர் கனலி என்பவர் என்னுடைய முகநூல் நண்பர், நான் 1 முறை 2 முறை தான் பார்த்திருக்கிறேன், அவருக்கு இன்றைக்கு விருது கிடைக்கிறது. அதே போல அண்மையில் வல்லூர் கோட்டத்திலே திருக்குறளுக்கு இசையமைத்து வெளியிட்ட இசைக்கலைஞர் லிடியன் நாதசுரம் அவர்களுக்கு இசை விருது வழங்கப்படுகிறது, இளம் தலைமுறை விருது வழங்கப்படுகிறது. நிறைய, அதாவது இலக்கிய அமைப்புக்காக பண்ணை தமிழ்ச்சங்கம் விருது, வாசகர்களுக்கு கூட விருது. சிறந்த வாசகர் விருது என்றால் எத்தனை புத்தகங்களுக்கு அவர்கள் படித்துவிட்டு படைப்பு பக்கத்தில் விமர்சனம் எழுதுகிறார்களோ அவர்களுக்கு, அதிக விமர்சனம் எழுதுகிறவர்களுக்கு விருது. குளோரி சக்தி என்பவருக்கு. அதை போல மிகச்சிறந்த ஒரு குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட மிகச்சிறந்த படத்திற்கான பரிசை வெவ்வேறு அமைப்புகள் மூலம் பெற்றிருக்கிற பாரி இளவழகன் ஜமா என்ற படம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த ஜமா என்ற வந்திருக்கீங்கல்ல, அவர் மாலை வருகிறார் என்று நினைக்கிறேன். அவருக்கு மகளிர் விருது ஆசிரியை மகாலட்சுமிக்கு, இசை நாடக விருது பெரியமேல முனுசாமி அவர்களுக்கு, சிறந்த தன்னார்வ சூழலியாளர் விருது வனம் என்ற அமைப்புக்கு, சமூக அக்கறையாளர் விருது முகமது அமீர் அப்பாஸ் அவர் என்ன செய்தார் என்பதை காணொலியாக காண விரும்புகிறேன். சிறந்த பதிப்பகத்திற்கான விருது வம்சி பதிப்பகத்துக்கு. அதே போல சிறந்த வசனகர்த்தக்கான விருதை வந்து என்னுடைய நண்பர் நந்தா பெரியசாமி பெறுகிறார். பாடலாசிரியருக்கு உமாதேவி, திரைக்கதை ஆசிரியருக்கு சென்ற ஆண்டு வந்து ரொம்ப அழகான ஒரு படம், போகுமிடம் வெகு தூரம் இல்லை, ஆம்புலன்ஸை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிகச்சிறந்த ஒரு படம். இயக்குனர் மைக்கேல் கே ராஜா அவர்களுக்கு மிகச்சிறந்த கதைக்கான பரிசு. பெரும் வெற்றியை அடைந்து இந்தியாவில் மட்டுமல்ல ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் போன படம் மகாராஜா. அந்த படத்தினுடைய இயக்குனர் நித்திலன் சாமிநாதன் அவர்களுக்கு என்று கவிச்சுடர் விருதுகள் அதெல்லாம் நிறைய இருக்கு. கவிஞர்கள் விருது ஒரு 50 பேர் பட்டியல் இருக்கிறது. அனைவரும் வந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதை போல நூல் புரட்சி திட்டம், அதாவது சிறைச்சாலைகளுக்கு நூல் வழங்குகிற திட்டத்திற்கான நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. அது இன்றைக்கு நடக்கிற மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. இந்த விருது நிகழ்ச்சி, புத்தக தான நிகழ்ச்சி, புத்தக வெளியீடு நிகழ்ச்சி, பரிசளிப்பு என்ற அனைத்து நிகழ்ச்சிகளையும் கொண்டாடுகிற இந்த படைப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய ஒரு கவிதையை படித்துவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் மனிதன் எவ்வாறெல்லாம் அழகு பெறுகிறான், எதன் மூலம் அவனுக்கு ஒரு மனிதனுக்கான அழகு, மனிதன் முழுமை பெறுகிறான் என்று ஒரு கவிதை எழுதினார். ஆலாவணை என்ற தொகுதி அந்த புத்தகத்தில் இருக்கிறது. அவருடைய மிக முக்கியமான ஒரு புத்தகம் ஆலாபனையும் பித்தனும். அந்த புத்தகங்கள்லாம் இப்போது நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கிறது. அதை தமிழ்நாடு அரசு நாட்டுடைமையாக்கி யார் வேண்டுமானாலும் வெளியிடலாம் என்று அறிவித்திருக்கிறது. அதற்காக தமிழக அரசுக்கு நாம் ஒரு நன்றி சொல்ல வேண்டும். அந்த கவிதை இதோ இருக்கிறது. கொடிகள் சொந்த பூக்களால் தம்மை அலங்கரித்துக் கொள்கின்றன. மனிதன் தன்னை அலங்கரித்துக் கொள்ள பூக்களை விலைக்கு வாங்குகிறான். வானம் சொந்த நட்சத்திரங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறது. மனிதன் தன்னை அலங்கரித்துக் கொள்ள பூமியிடமிருந்து நவரத்தினங்களை திருடுகிறான். பால் தன் ஆடையை தன்னிலிருந்தே தயாரிக்கிறது. மனிதன் தன் ஆடைக்காக பருத்தியிடம் பிச்சை கேட்கிறான். நீ சுயமரியாதை உடையவனாக இருந்தால் உன் ஆடைகளை, அணிகளை உன்னிலிருந்தே உருவாக்கு. உன் தலையை புகழால் அலங்கரி, மகுடங்களால் அலங்கரிக்காதே. ஏனென்றால் மகுடங்கள் மாறிவிடக்கூடியவை. உன் நெற்றியை
சிந்தனையால் அலங்கரி, திலகத்தால் அல்ல, ஏனென்றால் திலகம் கலைந்துவிடக்கூடியது. உன் கண்களை இரக்க கண்ணீரால் அலங்கரி, மையினால் அல்ல, ஏனென்றால் மை கரைந்து விடக்கூடியது. உன் செவிகளை கேள்வியால் அலங்கரி, ஏனென்றால் தோடுகள் திருடு போகக்கூடியவை. உன் உதடுகளை உண்மையால் அலங்கரி, சாயத்தால் அலங்கரிக்காதே, ஏனென்றால் சாயம் வெளுத்து போகக்கூடியது. உன் தோள்களை வீரத்தால் அலங்கரி, மாலைகளால் அலங்கரிக்காதே, ஏனென்றால் மாலைகள் வாடிவிடக்கூடியவை. உன் கைகளை ஈகையால் அலங்கரி, மருதாணியால் அலங்கரிக்காதே, ஏனென்றால் மருதாணி மறைந்துவிடக்கூடியது. உன்னை உன்னால் அலங்கரி, பொன்னால் அலங்கரிக்காதே, ஏனென்றால் பொன்னை விட மனிதனின் சுயம் மென்மையானது. நிலவுக்கு எதற்கு அரிதாரம், வானவில்லுக்கு எதற்கு வண்ணப்பூச்சு? கண்ணுக்கு அழகாக இருப்பவர்களை காலம் சிதைத்து விடுகிறது, காதுக்கு அழகாக இருப்பவர்கள் மரணத்தையும் அலங்காரமாக்கிக் கொள்கிறார்கள் என்று அந்த கவிதை நிறைவடைகிறது. ஆகவே நம்மை எதனால் அழகாக்கி கொள்ள வேண்டும் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி நாம் அழகு பெறுவோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். மனிதன் கவிஞனாகி தமிழை